ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜேடியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பர்த்டே இன்றைக்கி. ஸோ காலையிலே வந்து கோவில், சர்ச் இதெல்லாம் போயிட்டு மண்டபத்தில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. ஸோ ஆடிட்டோரியம் வந்து நம்மளுக்கு 12 o'clock வந்து உள்ளே போயிடுவோம். ஸோ அதுலேருந்து இந்த செட் ஒர்க்கு, டிஜே ஒர்க்கு, அப்புறம் ஒரு சில ரிஹர்சல்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ரிங் வந்து 12 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நேற்று வந்து சில ப்ரீ பிளான்ஸ் பண்ணியிருந்தோம். நைட் 12 o'clock கேக் கட் பண்ணோம். நாங்கள் இங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டு சர்ச் போகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த கேக் கட்டிங் ப்ரீ பிளான் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. நான் கோயிலில் மீட் பண்ணுறேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சோம். அங்கேருந்து பாரிஸில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச். என் பையனோட ஸ்பெஷல் டேக்கு ட்ரெடிஷ்னலாக அவர் போட்டிருக்க வேஷ்டி சட்டை எங்கே வாங்கணும் தெரியுமா? நம்ம மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிஸியஸ்டான ராம்ராஜ் காட்டன் டெக்ஸ்டைல்ஸில் தான் அவருக்கு வேஷ்டி ஷர்ட்டை எடுத்தோம். இந்த ட்ரெஸ் எடுக்கிறது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் பர்த்டேலேருந்து 1-2 நாள் முன்னாடி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் வந்து ட்ரெடிஷ்னல் வேர், ஈவினிங் பார்ட்டிக்கு வந்து கோட் அண்ட் சூட். அது அவங்க பாட்டி தாத்தா அவருக்காக ரொம்ப ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. என் பையனுக்கு என்னன்னே ஒன்றும் புரியல. என்ன நம்மளை வச்சு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் பிஸியாக அங்கங்கே ஓடிட்டுருக்காங்கன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது. சர்ச்சில் ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு அகெயின் வீட்டுக்குள்ள நம்ம ஆரம்பித்த பிள்ளையார் கோயிலுக்கே வந்திருந்தோம். இந்த டைம் என் தங்கச்சியோட வேண்டுதல் கொஞ்சம் பெரிய வேண்டுதல். காலையிலேருந்து ஒரே டென்ஷனுங்க. சர்ச்சுக்கு டிலே ஆகிடுச்சு, திங்ஸ் எடுத்து வைக்க டிலே ஆகிடுச்சு. ஸோ ஏகப்பட்ட டென்ஷன்லாம் தாண்டி இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 3 o'clock. ஒவ்வொரு விஷயமும் இங்கே செட் ஒர்க்லேருந்து கேட்ரிங் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து ஓவரால் எப்படி ஹால் ரெடி ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன ரவுண்டு பார்ப்போம். ஜெய்சன் விஜயதாஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே இது வச்சுட்டாங்க. பேனர், போர்ட், பேனர், வெல்கம் போர்ட் எது வேணால் சொல்லலாம். அண்ட் டிஜே ஒர்க்ஸ் வந்துட்டு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. கேட்ரிங் ஒர்க்ஸ் எல்லாமே பிரியாணிக்கு 65க்கு எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, அது இல்லாமல் நம்ம அவங்களும் வேலை கொடுக்குறாங்க. நம்ம சைடில் வாங்கிக்கிறோம். ஓகே, 3, 6, 9, 12, 14 24 பீஸ். ஓகே, சரிங்களா? ஓகே. அண்ணன் பேர் வந்து ஆனந்த்.
நாங்கள் இந்த ஹால் பார்க்க வந்த நாள்லேருந்து நான் எப்பப்போலாம் வந்து ஹால் பார்க்கணுன்ட்டு சொல்கிறேனோ சலிக்காமல் ஒவ்வொரு டைமும் கீ எடுத்துகிட்டு வந்து திறந்து காட்டுவார். ஸோ அண்ணன் தான் வந்து கேட்ரிங்லேருந்து எனக்கு எல்லாமே வந்து இன்சார்ஜ் எடுத்து ஒரு ஆர்கனைசராக இந்த பர்த்டே பார்ட்டியை அண்ணன் வந்து நடத்தி கொடுக்குறாரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறுனா இது இன்னும் கொஞ்சம் கட்டியாக போகுது, திக்காகிடும். பட் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பிரெட் அல்வாவை. காய் நல்லா பொங்கல் மாதிரி வச்சுருந்தேன். கொதிக்குது. நெய் ஸ்மெல் போட்டு அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பர். என்ன செமண்ணே, செமையாக இருக்கு. பட் சூடாக சாப்பிடும் போது அந்த நெய் வாசம் எல்லாம் கலந்து செமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பிரெட் அல்வா பிடிக்கும். சூடு, சரியான சூடு. அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இப்போது எனக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா ரெமோ ஆர்ச். ஸோ ரெமோ ஆர்ச் போட்டிருக்கோம். இந்த ரெமோ படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து பூக்கொத்து எடுத்துகிட்டு நடந்து வருவார்ல, அந்த மாதிரி ரெமோ ஆர்ச். ஸோ இந்த ரெமோ ஆர்ச்சுக்குள்ளே தான் வந்து வரவங்க எல்லாருமே வந்து இதில் வரப்போகிறாங்க. வந்து மக்கள் வந்து இதுக்கு இந்த 2 சைடில் மேலே வராங்க. படையப்பா படிக்கட் மாரி இருக்கு இல்லையா. அண்ட் கிட்ஸ் எல்லாருமே வரவங்க எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜம்பிங் பலூன் மாரி போட்டிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. அது முக்கியமான இடம், அதாவது ஆடிட்டோரியம்குள்ளே போக போகிறோம். ஸோ அதேமாரி இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக இருக்குது. கார் மட்டுமே 50 கார்ஸ் கிட்ட நிறுத்தலாம் அண்ட் பைக்ஸும் நிறுத்தலாம். பின்னாடி சைடும் பார்க்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஆடிட்டோரியமோட சர்வீஸ் என்ட்ரி. ஸோ இது வந்து நம்ம டெக்னீஷியன்ஸு அண்ட் விழா நடத்துகிறவங்க, இந்த ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு விழாவுக்கு வரவங்க எல்லாருமே வந்து அந்த வழி தான் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா படையப்பா படிக்கட், அந்த வழியில் தான் என்ட்ரன்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் பிக்கஸ்ட் ஆடிட்டோரியம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பால்கனிலாம் இருக்குது. டிஜே செட்டப் நடக்குது. ஸோ டிஜே போய் பார்த்துருக்கோம். இந்த டிஜே ஃப்ளோர் சொன்னோம் இல்லையா, அந்த டிஸ்கோ ஃப்ளோர் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2 hours இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி. இது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அது பண்ணுறது. ஏன்னா அவங்க பண்ணும் போதே எங்களுக்கு அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்ன்றது நல்லா தெரிஞ்சுது. அண்ட் என்டையர் ஆடிட்டோரியமோட டெக்கரேஷன் ஒர்க்ஸ் வந்துட்டு மிஸ்டர் நிக்கோலஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தார். பர்சனலாக அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஸ்டேஜ் ரொம்ப பெருசுன்றதுனால நம்ம பலூன் டெக்கரேஷன், டிப்பிக்கல் பர்த்டே டெக்கரேஷன்ஸ் பண்ண முடியல. ஸோ என்னோடய பட்ஜெட் அண்ட் அவரோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி ரியல் ஃப்ளவர்ஸ் அண்ட் விண்டேஜ் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி செம்ம கிராண்டான ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து சூப்பராக கவர் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட ஒர்க் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஜேடி, நம்ம ஜேடியோட லெட்டர்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் மக்கள் வந்து நம்ம பார்ட்டிக்குள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸ். இது தான் நம்ம வந்து சர்வீஸ் ஏரியா வழியாக வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ இந்த படையப்பா படிக்கட்டில் இப்படி ஏறி மக்கள் வந்து இந்த வழியாக தான் ஆடிட்டோரியம்குள்ளே போகிறதுக்கு வராங்க. சசி தான் வந்து மக்கள் நாங்கள் ட்ரையல் பார்க்குறோம், ரிகல்சல் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. ஸோ இங்கே ஒவ்வொருத்தவங்களெல்லாம் வந்து வாங்க வாங்க, இதோ வரான் சசி, ரிகல்சல். எப்படி இருக்கீங்க? மட்டன் குஸ்கா நல்லா இருக்கு. ஃபோன் வருது. அவர் எங்க? உங்க வீட்டுக்காரு. சரி, இது உங்க கூட வருவாரு. அவர் எங்க? வீட்டுக்காரா? வண்டி பார்க் பண்ணிட்டீங்களா? வாங்க 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 வாங்க. ஐயா எங்க குழந்தை வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கு. சேர்ஸ் போட்டு வைப்போம். ஸோ சேர்ஸ் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் அலைன் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒரே ஃபன்னாக இருக்க போகுது. இப்போவே தெரியுது, செம்ம ஜாலியாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம அடுத்து ஜேடியோட ரூம் பார்க்கலாம். பேக் ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம. பட் இந்த இடம் நான் காட்டுறேன், சூப்பராக இருக்கும். வாங்க. பார்த்தீங்களா, ஒரு கேரளா செட்டப்பில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஜேடி ரூம் இங்கே தான் இருக்குது. முதல்ல நம்ம இங்கே பார்ப்போம். திஸ் இஸ் ஜேடிஸ் ரூம். ஜெய்சன் விஜயதாஸோட ரூம் வந்து இதுதான். இன்னும் அவர் வரல இங்கே. ஸோ ஆல்ரெடி உள்ளே ஏசி போட்டு கூலிங் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரூம் போகலாம். நம்ம ரூம்னா இட்ஸ் அஃபிஷியல் ரூம். கேரளாலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான பேக் வியூ தெரியுது இதில். ஸோ அங்கே பாருங்கள், ஒரு சர்ச் இருக்குது, கார்டன் இருக்குது,
தென்னை மரம் எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. சூப்பராக எங்களுக்கே வந்து ஏதோ கேரளாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் அஃபிஷியல் ரூம். Hey. ஸோ இங்கே தான் நம்ம ஷூட் பண்ணுற ஃபுட்டேஜ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஆயிடுச்சு எண்ட் ஆஃப் த டே. ஸோ நம்ம கேமராவில் ஷூட் பண்ணுறது, நம்ம vlog ஷூட் பண்ணுறதுனால அதுக்கான இது. அண்ட் இங்கே வந்து அன்பிளக்டு ஆர்டிஸ்ட் நிறைய வராங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸாகவும் இது இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ். இது வந்து பிளான் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ஜேடியோட நேம்லாம் பிரிண்ட் பண்ணி ரொம்ப கிளாஸாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர்ஸ் மாரி ரெடி பண்ணி எனக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்சனலி அவங்களோட ஒர்க் அண்ட் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் டூயிங் திஸ் சூப்பர். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 4 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ எல்லாருமே ரெடி ஆகணும், கிளம்பணும். இடையில அப்பப்போ உங்ககிட்ட பேசுகிறேன். நம்ம டான்ஸிங் ரோஸ் சித்தப்பா வேறு ஃபோனே எடுக்க மாட்டுறாரு, எங்கேனே தெரில. கேட்ரிங் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸிங் ரோஸ் சித்தப்பா எங்கடா? சரி என்ன ஓடுறான் தெரிலன்னு. என்னப்பா இன்னும் காணணும், அங்கே தேடிட்டு இருந்தேன், நீங்கள் கரெக்டாக இங்கே நின்றுட்டு இருக்க. இது பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன்ப்பா, அப்பயே வந்துட்டோம். தம் போடுறாங்க, அதனால போட்டுக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடியா? ஆல்மோஸ்ட் ரெடி இல்லை, பிரியாணியே ரெடி. அது போயிடலாம். ஸோ நம்ம டான்ஸிங் ரோஸ் சித்தப்பா வந்து கேட்ரிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. அவர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டார், ரெடியாகி வந்துட்டார். இதுக்கப்புறம் தான் நான் போய் ரெடி ஆகணும். சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிறேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் எல்லோரையும்